ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீஸ் பற்றி தான். லீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல சொல்லியிருப்பாங்க. இது செக்ஷன் 105ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஸ் டு எ லீஸ், அதாவது இதில் லெசார் அண்ட் லெசின்னு ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசார் பற்றி பார்க்கலாம். லெசார் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருப்பார். அவர் இன்னொரு பர்சனுக்கு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டை கொடுப்பாரு. இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, லெஸ்ஸார் என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட்டை மட்டும்தான் கொடுப்பாரே தவிர அந்த ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பி வந்துட்டு ஒரு ஹவுஸை ஏக்கு லீஸ்க்கு விடுறாரு. பி தான் அந்த ஹவுஸோட ஓனர். அப்போது இங்கே பி தான் லெஸ்ஸார். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லெஸ்ஸி பற்றி பார்க்கலாம். லெஸ்ஸிங்கிறவங்க யாருன்னா, லெஸ்ஸார் கொடுக்குற அந்த ரைட்டை ரிசீவ் பண்ணுறவங்க தான் லெஸ்ஸி. அவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லெஸ்ஸாருக்கு லெஸ்ஸி தான் கன்சிடரேஷனையுமே பே பண்ணுவாங்க, லைக் ரெண்ட் அந்த மாதிரிலாம். ஆனால் ரெண்ட்டாக தான் இருக்கணும் கம்பல்சரி அப்படி கிடையாது. இதுவுமே வந்துட்டு ஒரு டைப் தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஏ வந்து பியோட ஹவுஸை லீஸ்க்கு எடுக்கிறாரு அப்படின்னா ஏ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவார் அந்த ஹவுஸை. ஸோ ஏ தான் இங்கே லெஸ்ஸியாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. லீஸோட டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதோட டெஃபினிஷனில் லீஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அதாவது த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, லெஸ்ஸார் வந்து லெஸ்ஸி, அதாவது இன்னொரு பர்சனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு சர்டன் பீரியட்க்கு மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட்டை கொடுப்பாங்க. அதுக்கு கன்சிடரேஷனும் லெஸ்ஸாருக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ரைட் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அண்ட் அந்த ஓனர்ஷிப் வந்துட்டு லெஸ்ஸார்கிட்டயே இருக்கும். லீஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. முன்னாடி நம்ம பார்ட்டிஸ், டெஃபினிஷன் அண்ட் எசென்ஷியல்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் இப்போது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் த லெஸ்ஸார். இதில் ரிசீவ் ரெண்ட் ஆன் டைம், அதாவது லீஸ் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டில் ரெகுலராக லெஸ்ஸிக்கிட்ட இருந்து லெஸ்ஸார் ரெண்ட் வாங்கிக்கிறதுக்கான ரைட் இருக்குது. அதாவது எனி கன்சிடரேஷன் வாங்கிக்கிறதுக்கான ரைட் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. செகண்ட், ரீசனபிள் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதாவது லெஸ்ஸார் லெஸ்ஸிக்கு பொசிஷனை கொடுத்ததுக்கு அப்புறமும் லெஸ்ஸார் போய் அந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பார்க்கலாம். பட் லெஸ்ஸார் கம்பல்சரி லெஸ்ஸிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும், இந்த மாதிரி நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்னெசரியாக லெஸ்ஸியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து, டெர்மினேட் த லீஸ் இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் broken. அதாவது லெஸ்ஸி மென்ஷன் பண்ணியிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வயலேட் பண்ணாவோ, கன்சிடரேஷனே பே பண்ணாமல் இருந்தாவோ, ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு டேமேஜ் பண்ணிட்டாவோ, ஆர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது செஞ்சால் லெஸ்ஸார் இந்த லீஸை டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லெஸ்ஸாரோட ரைட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டியூட்டிஸ் ஆஃப் த லெஸ்ஸார். ஃபர்ஸ்ட், டெலிவர் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதாவது லெஸ்ஸார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டில் லெஸ்ஸிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் லெஸ்ஸிக்கிட்ட தான் இருக்கும் அண்ட் லெஸ்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டியூட்டி வந்து லெஸ்ஸாருக்கு இருக்குது. அண்ட் செகண்ட், மெயின்டைன் த ப்ராப்பர்ட்டி இன் குட் கண்டிஷன். அதாவது லெஸ்ஸார் அந்த ப்ராப்பர்ட்டியை லெஸ்ஸிக்கு கொடுக்கும்போது சேஃபாகவும் யூஸ் பண்ணுற கண்டிஷன்லேயும் இருக்கணும். அடுத்து, மேஜர் ரிப்பேர்ஸ் லைக் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஆர் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இதெல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கான டியூட்டி லெஸ்ஸாருக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட், நாட் டிஸ்டர்ப் த லெஸ்ஸிஸ் பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட். அதாவது பொசிஷனை கொடுத்ததுக்கு அப்புறமா லெஸ்ஸியை அந்த ப்ராப்பர்ட்டியை பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டை கொடுக்கணும். லெஸ்ஸார் அன்னெசரியாக இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இந்த டியூட்டியுமே வந்து லெஸ்ஸாருக்கு இருக்குது. ஓகே, இப்போ லெஸ்ஸாரோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்தது லெஸ்ஸியோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பார்க்கலாம். ரைட்ஸ் ஆஃப் த லெஸ்ஸி. ரைட் டு பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட். அதாவது லெஸ்ஸிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ஃப்ரீயாகவும் கம்ஃபர்டபுளாகவும் லெஸ்ஸார் ஆர் எனி அதர் பர்சனோட எந்த ஒரு பர்சனோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அண்ட் செகண்ட், சப்லெட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லெஸ்ஸிக்கு தேர்ட் பர்சனுக்கு அகெயின், அதாவது லெஸ்ஸார் லெஸ்ஸிக்கு லீஸ்க்கு விடுறாங்க அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை லெஸ்ஸி இன்னொரு பர்சனுக்கு தேர்ட் பர்சனுக்கு வந்து லீஸ்க்கு விடுவாங்க. ஆனால் அதுக்கு கண்டிப்பாக லெஸ்ஸாரோட பெர்மிஷன் இருக்கணும். சப்போஸ் இதில் வந்துட்டு லெஸ்ஸாரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்துட்டு இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு லீஸ்க்கு விடுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அலௌடு கிடையாது. அடுத்து, கிளைம் ரிப்பேர்ஸ் இஃப் லெஸ்ஸார் ஃபெயில்ஸ். அதாவது
அதாவது லெஸ்ஸார் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை லெஸ்ஸார் தான் வந்துட்டு ரிப்பேர் பண்ணி தரணும். இன்கேஸ் லெஸ்ஸார் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அதை லெஸ்ஸியே பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எக்ஸ்பென்சஸை லெஸ்ஸி வந்துட்டு லெஸ்ஸாருக்கு கன்சிடரேஷன் கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் த லெஸ்ஸி. அதாவது ஃபர்ஸ்ட்ல பே ரெண்ட் ஆன் டைம். லெஸ்ஸி லெஸ்ஸாருக்கு அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்குள்ள ரெகுலரா பே பண்ணிடணும் கன்சிடரேஷன். இன்கேஸ் டிலே பண்றாங்க அப்படின்னா அதை வயலேஷன் ஆஃப் த லீஸ்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. செகண்ட், அவாய்ட் அன்னெசரி டேமேஜ். லெஸ்ஸி லெஸ்ஸாரோட ப்ராப்பர்ட்டியா அது இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ற டைம்ல அவங்க கேர் பண்ணி பாத்துக்கிறது லெஸ்ஸியோட டியூட்டி தான். அண்ட் நார்மலா ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா ஓகே, பட் லெஸ்ஸியோட கேர்லெஸ்னஸ்னாலயோ இல்ல மிஸ்யூஸ் பண்ணாவோ இதுக்கு லெஸ்ஸி தான் லயபிள். ப்ராப்பர்ட்டிக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாம பாத்துக்கிறது லெஸ்ஸியோட ஒன் ஆஃப் த டியூட்டி தான். தேர்ட் டியூட்டி, ஃபாலோ த டேர்ம்ஸ் ஆஃப் த லீஸ். லெஸ்ஸி லெஸ்ஸார் போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கண்டிப்பா வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். லைக் லெஸ்ஸாரோட பெர்மிஷன் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டியை வேற யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் பண்றதோ ஆர் என்ன பர்பஸ்க்காக வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்களோ அந்த பர்பஸை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்றதோ, ப்ராப்பர்ட்டியில எக்ஸ்ட்ரா ஏதாவது இவங்களா வந்துட்டு உருவாக்குறது. லைக் இப்போ வந்து ஒரு ஹவுஸை வந்துட்டு இவங்க லீஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் லெஸ்ஸி பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டியை நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கிறது லெஸ்ஸியோட ஒன் ஆஃப் த டியூட்டி தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் லைன்ல சொல்லியிருக்கிற மாதிரி அக்ரிமெண்ட்ல என்ன பர்பஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோ, ஸோ லெஸ்ஸி வந்து அந்த பர்பஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹவுஸை லீஸ்க்கு எடுக்கும்போது அந்த அக்ரிமெண்ட்ல லிவிங் பர்பஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருந்தா அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றது ஆர் ஷாப் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லெஸ்ஸார் அக்ரிமெண்ட்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போடுறாங்களோ அது எல்லாமே லெஸ்ஸி ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட், ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி இன் குட் கண்டிஷன். லீஸோட டைம் பீரியட் முடியும் போது அந்த லீஸ் எண்டுக்கு வந்துடும். அப்போ லெஸ்ஸார் எப்படி குட் கண்டிஷனோட அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி லெஸ்ஸி வந்து அதை லெஸ்ஸாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸியோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட், டெர்மினேஷன் ஆஃப் லீஸ். ஃபர்ஸ்ட், எக்ஸ்பைரி ஆஃப் த லீஸ் பீரியட். அதாவது லீஸ் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற டைம் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லீஸ் டெர்மினேட் ஆயிரும். செகண்ட், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் பார்ட்டிஸ். அதாவது லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி மியூச்சுவலாக இந்த லீஸை வந்துட்டு டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலியமா டெர்மினேட் பண்ணிக்கிறது. தேர்ட், பிரீச் ஆஃப் லீஸ் டேர்ம்ஸ் பை எய்தர் பார்ட்டி. அதாவது லெஸ்ஸார் ஆர் லெஸ்ஸி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்துட்டு பிரீச் பண்றாங்க அப்படின்னா அந்த லீஸ் டெர்மினேட் ஆயிரும். ஃபோர்த், நான் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட். அதாவது கன்சிடரேஷனே லெஸ்ஸி வந்துட்டு லெஸ்ஸாருக்கு பே பண்ணலை அப்படின்னாலும் அந்த லீஸ் டெர்மினேட் ஆயிரும். அண்ட் லாஸ்ட் ஒன்ல வந்துட்டு ஆப்ரேஷன் ஆஃப் லா. அதாவது போத் லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாவோ ஆர் அந்த ப்ராப்பர்ட்டியே வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னா அந்த லீஸும் டெர்மினேட் ஆயிரும். இதோட லீஸ் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தடுத்து எந்தெந்த டாபிக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.